அக்டோபர் 7 2023 போர் தொடங்கியது. அக்டோபர் 16 அந்த மாதத்துலேயே அக்டோபர் 16 19 வரைக்கும் அடுத்த 4 நாள்லேயே 16,500 கிலோ மதிப்பில் மருந்துகள் மற்றும் மருத்துவ பொருட்கள் வந்து காசாவுக்கு அனுப்பி, பர்டிகுலர்லி காசாவுக்கு நல்லா புரிஞ்சுக்கணும். அது இஸ்ரேலுக்கு அனுப்புனாங்க, பாலஸ்தீனுக்கு அனுப்புனாங்க. எங்கே போர் நடக்குதோ, எங்கே பெரும் பாதிப்பு இருக்குதோ அங்கே இந்தியா அனுப்பியிருக்குன்னு பார்க்குறோம். இந்திய பொருட்கள் எந்த தடையும் இல்லாமல் அங்கே அனுப்பப்பட்டிருக்குன்னு பார்க்குறோம். 2024 அக்டோபர் நவம்பர் மாதங்களில் 65,000 கிலோ உயிர்காக்கும் மருந்துகள் அனுப்பப்பட்டிருக்கு. உயிர்காக்கும் மருந்துகள் மட்டும் 65,000 கிலோ காசா பகுதிக்கு மட்டும், பாலஸ்தீனில் பாதிக்கப்பட்ட காசா பகுதிக்கு மட்டும் அனுப்பப்பட்டு பார்த்துருக்கோம். லாஸ்ட் 11 இயர்ஸில், அதாவது கம்ப்ளீட்டாக பிஜேபி கவர்மெண்ட்டில் மட்டுமே லாஸ்ட் 11 இயர்ஸில் மட்டுமே 704 கோடி 704 crores மதிப்பிலான திட்டங்களை இந்திய அரசாங்கம் வந்திருக்கு பார்க்குறோம். இதற்கு முன்னாடி 65 வருஷமாக வழங்கப்பட்ட தொகையை விட டபுள் மடங்கு அதிகம். 11 இயர்ஸில் மட்டும் நல்லா வச்சுக்கோங்க. 65 இயர்ஸில் நம்ம கொடுத்ததை விட பிஜேபி ஆளக்கூடிய 11 இயர்ஸில் மட்டும் நம்ம டபுள் மடங்கு கொடுத்துருக்கோங்கிற பார்க்குறோம். ப்ளஸ் லாஸ்ட் 10 இயர்ஸில், அதாவது எதுக்கு 10 வருஷம் 12 வருஷம் கொஞ்சம் பிஜேபி ஆட்சி இருக்கக்கூடிய இடத்துல, ஸோ இந்த லாஸ்ட் 10 இயர்ஸில் ஐநா சபையில் பாலஸ்தீன விவகாரம் தொடர்பாக எந்த ஒரு தீர்மானம் வந்தாலும் இந்தியா பாலஸ்தீனத்துக்கு எதிராக வாக்களித்ததே இல்லை. இந்தியா ஐநா சபையில் 10 ஆண்டுகளில் ஒரு முறை கூட பாலஸ்தீனத்துக்கு எதிராக வாக்களித்ததே இல்லை.